ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறத்துல இருந்து மோஸ்ட்லி நிறைய ஃபைட் சீன்ஸ் தான் வரும் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 2 எபிசோட் 9. இங்கே நம்ம ஹீரோவோ கிட்டான்னு ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் பவரையும் நீ இன்னும் காமிக்கலன்னு கிட்டான்னு கேட்கும்போது நீயும் தானே நம்ம ஹீரோ சொல்கிறான். உன் கூட ஃபைட் பண்ணும்போது எனக்கு தான் அட்வான்டேஜ், ஏன்னா என்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கிட்டான்னு சொல்கிறேன். பேபிளானும் இன்னொரு பிஷப்போ சேர்ந்து ஒரு பிக்கு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஸ்கின் ரொம்பவே ஹார்டாக இருக்கு. 3 பேர் சேர்ந்து தான் அதை கட் பண்ணுற மாதிரி இருக்கு. எத்தனை தடவை அதை வெட்டினாலும் அது திரும்ப ரீஜென்ரேட் ஆயிருது. அண்ட் ரீஜென்ரேட் ஆகும்போது அது இன்னும் ஹார்டாக மாறிடுது. ஃபர்ஸ்ட் டைம் வெட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது, போக போக ரொம்பவே ஹார்ட் ஆயிடுச்சு. ஐ வாஸ் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் அன் எடபிள் ஆர்க், ஸோ ஐ கேன் டேக் மை டைம் அனைலேட்டிங் ஹியூமனிட்டி அப்படின்னு இப்போ இந்த பிக்கை வச்சு ஒரு அனிமி ஸ்டோரி ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இல்லைன்னு பேபிலானும் பிஷப்பும் சேர்ந்து அதை தடுக்கிறாங்க. இந்த கைமரா போப்பால மேக் பண்ணப்பட்டது இல்லையா அப்படின்னு பேபிலான் பார்க்குறான். ஒர்க்கு பஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணா பேபிலான் பல பில்டிங்கை உடச்சிட்டு பறந்து போய் விழுறான். இப்போ அது பேபிலானை கொல்ல போகவும் ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஹியூமன்ஸ் ஏன் வெறுக்கிற நான் தெரிஞ்சுக்கணும்னு பேபிலான் கேட்கவும், நம்மள நீ அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் சொல்றாங்க. தொலைஞ்சவங்களுக்கு வழி காட்டுறதா எங்களோட கடமைன்னு ஒரு பிஷப் சொல்லவும், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆல்கமிஸ்ட் தான் என்ன கிரியேட் பண்ணாரு. ஃபைனலி ஒரு இன்ஃபினிட்டிவ் பிக் போர்க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையை கால் எல்லாத்தையும் துண்டா வெட்டினாலும் அதுக்கு ரீஜென்ரேட் ஆயிருது. நீ இருக்கிற வரைக்கும் நீ யாரோ பசி பட்னியால சாகவே தேவை இருக்காது. இன்ஃபினிட்டியா ஒன்று வச்சு மக்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு அதை சாப்பிட்டு பார்த்தா அது ரொம்பவே கேவலமா இருக்கு. ஓரபோரா 6ம் அந்த சயின்டிஸ்ட் அந்த இடத்துல கொளுத்திட்டு இப்ப மத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டு சமைச்சு பாருங்கன்னு வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஹியூமன்ஸ் கிட்டயோ போய் அதை கேட்டு பார்த்திருக்கு. பட் எல்லாருமே டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க சாப்பிடணும்னு தான் நான் பிறந்தேன், பட் நான் சாப்பிட்றதுக்கு கேவலமா இருந்தா என் பிறப்புக்கான அர்த்தமே இல்லையே. நான் சோகமா இருந்தப்பதான் மாஸ்டரை மீட் பண்ணேன் அப்படின்னு கிட்டானை காமிக்கிறாங்க. இப்போ கிட்டானுக்கும் அந்த பிக்கோட ஒரு போர்க்கை எடுத்து கொடுத்தா இதுல இருக்கிற மான்ஸ்டர் வழியா அதை சாப்பிட்டுட்டா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். மனுஷங்க ஒன்னும் சாப்பிட முடியலன்னா நீ அவங்கள சாப்பிட ஆரம்பி, அவங்கள அழிக்கிறத உன்னோட ஒரு கோலா வச்சுக்கோன்னு சொல்லவும் அதுலயும் ஒரு பாயிண்ட் இருந்தது. அதான் நான் இப்படி பண்றேன், டேஸ்டாவே இல்லைன்னா எனக்கு வேற வழி தரலன்னு சொல்லவும் ஐ ஸ்விட்ச்ட் மை ஜாப்ஸ் அண்ட் ஃபவுண்ட் மை கில் வாஸ் இன் அ டயர் ஸ்ட்ரைக், ஸோ நவ் ஐ எம் ரியலி இன் ட்ரபிள்னு பேபிலான் இப்போ ஒரு புது அனிமேவை ஆரம்பிக்கிறான். வர வர அனிமே டைட்டில்ஸ் ஏன்டா லென்த்தியா வைக்கிறீங்கன்னு அந்த பிஷப் கேட்கறான். 2 நாள் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பாடுக்காகவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நீ மட்டும் அந்த டயத்துல எங்களுக்கு கிடைச்சிருந்தேன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம்னு சொல்லவும், வாய்ப்பே இல்லை, நான் சாப்பிட கேவலமா இருப்பேன்னு சொல்லவும், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு போர்க்கா என்னால ஒண்ணு மாத்த முடியும் அப்படின்னு பேபிலான் சொல்றான். இங்க என்ன நடக்குது, பிலிம் வேற பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஷப் கேட்கறான். பிசிக்கலி இந்த போர்க்கை நம்மளால கட் பண்ணி கொள்ள முடியலன்னா அவன் மனசை மாத்திரதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற பிஷப் சொல்றான். அதோட டேஸ்ட் கேவலமா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு அந்த பிஷப் யோசிக்கிறாங்க. அதோட கறியில தட்டினா இரும்பு மாதிரி சவுண்ட் வருது. இதை இவனால ஃபர்ஸ்ட் சமைக்க முடியுமான்னு பாத்துருவோன்னு அந்த போர்க் சிரிச்சிட்டு இருந்தா. உன்னோட வீக்னஸ் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பேபிலான் அதை தடவி கொடுக்கவுமே கீச்சங்காட்டினா நெளிகிற மாதிரி அந்த போர்க் அப்படியே நெளிய ஆரம்பிக்குது. மலேனி கவலைப்பட தேவையில்ல, ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு பேபிலான் சொல்லுவோம். அதுவே போயிட்டு மாவுக்குள்ள விழுது. ஓகே, என் மீட் அவன் சாஃப்ட் படுத்திட்டான், பட் இதனால மட்டும் அது டேஸ்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்கை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தான் ஆல்ரெடி ஒரு செஃப் அதை ட்ரை பண்ணான், பட் அதோட நாத்தம் மட்டுமே மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் காலி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போர்க் பார்த்துட்டு இருந்தா. பேபிலான் சூப்பரா அதை சமைச்சு கொடுத்துருக்கான். எங்கப்பா பார்க்க இது வேற லெவல்ல இருக்கே, பட் டேஸ்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓரபோரா 6 வெயிட் பண்ணுது. இந்த பிஷப்ஸ்க்கு பார்க்கறதுக்கு இது ரொம்பவே டேஸ்டா ஆர்வமா இருக்கு. மட்டும் இது சாப்பிட்ட டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டா ஹியூமனிட்டியை நான் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டேன்னு அந்த போர்க் சொல்லுது. டேஸ்ட் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரே வாயில முழுங்கிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்றாங்க. ஒரு வாய் சாப்பிட்டதுக்கே மெய் மறந்து போயிட்டாங்க, அவ்வளோ டேஸ்டா அதை இருக்கு. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க நிறையவா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஓரபோரா 6 பார்த்தா பேபிலான் இந்த சாப்பாடை செய்யறதுக்கு முன்னாடியே அதை பியூரிஃபை பண்ணியிருக்கா. சாக்கடை தண்ணியவே பியூரிஃபிகேஷன் சுத்தமான தண்ணியா மாத்திரம். மீட்டும் அதே மாதிரி தான் சொல்லுவோம். டிவைன் சார்ஜரி வேற லெவல் அப்படின்னு இந்த பிஷப் சொல்றாங்க. மெகா மீட் நீ உண்மையிலேயே குட் கை தான் அப்படின்னு பேபிலான் சொல்லுவோம். இத்தனால அது வாழ்க்கையில கேட்கணும்னு ஆசைப்பட்ட வார்த்தைகள் அதுதான். இப்போ அந்த போர்க் ரொம்பவே ஹாப்பி ஆகுது. அங்க ஏதோ டேஸ்டான ஸ்மெல் வருதுன்னு மக்கள்லாம் வராங்க. நிறைய மீட் இருக்கிறதுனால எல்லாருக்குமே அவன் சமைச்சு கொடுக்குறான். பேபிலானுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. அன்லிமிட்டட் இன்ஃபினிட்டி சப்ளை, இதை வச்சு காசு பார்த்தரலாம் அப்படின்னு அந்த பிஷப் நினைச்சா. உங்களோட பேரு பேபிலான் தானே, என்னைய நீங்க பியூரிஃபை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், வெயிட் பண்ணு மெகா மீட், ஒன்னு மாதிரி ஒரு பவர் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பிஷப் சொன்னான். என்னோட டேஸ்டியஸ்ட் ஃபார்ம்ல என்ன நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், அண்ட் என்ன சாப்பிட்றது பேபிலான் நீயா தான் இருக்கணும்னு சொல்ல. சரின்னு பேபிலான அதை மொத்தமா பியூரிஃபை பண்ணிருந்தான். இப்படி பண்றது மூலியமா அது தன்னோட ரீஜென்ரேஷன் எபிலிட்டியை இழந்துருச்சு. கடைசியா இது ஒரே ஒரு தடவை தான் சாப்பிட முடியும். ஸோ மெகா மீட்டு டேரக்டா டீல குதிச்சிடலாம் அப்படின்னு அதுவே போக போகுது. இல்ல என்னால ஒண்ணு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேபிலான் அதை போய் காப்பாத்திருந்தான். ஒரு வழியா அந்த மெகா மீட்டோட ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அனஸ்தீசியாவும் சில்பாவும் ஒன்னும் ஃபைட்
ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்ஃபா வர குச்சியை வச்சு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. லோக்சிமா கூட சாதாரண கேண்டில் ஸ்டிக்கை வச்சு ஃபைட் பண்றியா, இம்ப்ரெசிவ்னு அனஸ்தீசியா சொல்றா. சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ண தான் கேட்குறேன், நீ அந்த மிஸ்டீரியஸ் பாஸ்டர் இல்லைன்னு கேட்கவும், இல்ல தான் என்னோட மாஸ்டர், அவர் அளவுக்கு நான் இன்னும் ரீச் ஆகலன்னு அனஸ்தீசியா சொல்றா. செல்வல் பிளேடரா இருந்து உன்னோட ரெப்புடேஷன் வேற லெவல்ல இருந்தது, அப்புறம் ஏன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண மெய்டா நீ போன அப்படின்னு அனஸ்தீசியா கேட்கவும், ஏன்னா ஒருத்தர் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சில்ஃபா சொல்றா. நம்ம ரெண்டு பேருமே இந்த இடத்துல தோத்து போக முடியாதுல்ல, லூனார் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த இடத்தையும் புகையா வர வச்சு சில்ஃபா வந்துட்டு இப்ப அவ எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்றா அப்படின்னே தெரியல. இல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணிருந்தா. சில்ஃபா கிட்ட வெப்பன் இல்லாம இப்ப தோக்குற கண்டிஷன்ல இருக்கா. அப்ப சில்ஃபா கழுத்துல இருக்கிற ஒரு செயினவா கண்ணுக்கு தெரியுது. ஈவன் கையில வெப்பனே இல்லாம கூட இவளோட ஸ்வாட் பிளே அது ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா அளவுக்கு என்னோட வாழ்க்கையும் திறமையும் அழகு இல்லை அப்படின்னு அனஸ்தீசியா யோசிக்கிறா. அவங்க அப்பா சாப்பாடு இல்லாம அவளை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அனஸ்தீசியா நான் அவன் மேல கோவப்படல, பட் இதுதான் உனக்கான ஒரு கடைசி கிட்டான்னு சொன்ன எதையோ யோசிச்சு பார்த்துட்டு நான் உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு அனஸ்தீசியா யோசிச்சு பாக்குறா. கேண்டில் ஸ்டிக் மொத்தமா கட் ஆயிடுச்சு. இதான் எனக்கான சான்ஸ் அவ அட்டாக் பண்ண போறா. லோக்சிமா அவ வர வச்சு அவளை அட்டாக் பண்ணியிருக்கா. ஆர்கானிக் மூன் ஈட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அனஸ்தீசியாவுக்கு ஒரு ஃபைனல் ப்ளோவை கொடுக்கவும் அந்த மொத்த இல்யூஷனும் மறைஞ்சிருது. அனஸ்தீசியாவும் தோத்து போயிருந்தா. எதனால என்ன கொல்லாம விட்ட அண்ட் உன்னோட லோக்சிமா ஏன் ஷார்ப்பா இல்லைன்னு கேட்கவும், இது என் மாஸ்டர்ல இருந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு சொல்லி செல்ஃபா சொல்றா. செக்யூரிட்டி ரீசனுக்காக அவங்ககிட்ட இருந்து ஸ்வாட பிடிங்கிட்டாங்கன்னா அந்த பால்குள்ள ஒரு லோக்சிமா இருக்கு, அதை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இதை நீ யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். என் மாஸ்டர் ஒரு புத்திசாலி, இப்படி நடக்கும்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி தான் இதை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சில்ஃபா சொல்றா. மாஸ்டர் ரொம்ப புத்திசாலி, சில சமயம் அவரை திட்ட கூட செய்வேன், நிறைய சீக்ரெட்ஸ் அவர் வச்சிருக்காரு, ஒரு நாள் அவர் என்கிட்ட சீக்ரெட்டை ஷேர் பண்ணுவாருன்னு வெயிட் பண்றேன் அப்படின்னு செல்ஃபா சொல்றா. செல்ஃபா டயர்டா இருக்கிறதுனால அங்கேயே இருக்கா. என்னோட மாஸ்டர்லாம் நான் திட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, பட் அதை தான் அவர் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஒருத்தர் அவரை ஸ்டாப் பண்ணணும்னு, கண்டிப்பாக அந்த பர்சன் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அனஸ்தீஷா அழ ஆரம்பிக்கிறா. என்னோட வாய்ஸ் என் மாஸ்டரை ரீச் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கவும், நான் ஒரு சாதாரண மெய்டு தான், அவங்க ரெண்டு பேரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, பட் இந்த ஃபைட்டோட முடிவில் யாராச்சும் ஒருத்தரோட வாய்ஸ் உன் மாஸ்டரோட மனசை ரீச் பண்ணணும்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு செல்ஃபா சொல்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. வர வர உண்மையிலேயே அனிமையோட டைட்டில் நேம்லாம் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதை தான் இந்த எபிசோடில் கலாய்ச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ செல்ஃபாவோட ஸ்வாடை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சு ஒரு செயினுக்குள்ளே ஸ்வாடை வச்சு கொடுத்து விட்டுருப்பான். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னுமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.